ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி 25வது நாள் ஜிஎஸோட 25th டேயில் நம்ம 30 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியா எ நேஷன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இவங்கள பற்றி சொல்லணும்னா, இந்த புத்தகம் யார் எழுதுனாங்க என்ன அப்படின்னு சொல்லணும்னா, ஐஎன்சியோட ஃபஸ்ட்டு ஃபீமேல், அதாவது முதல் பெண், இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவராக இருந்திருப்பாங்க. முதல் இந்திய பெண் தலைவர், முதல் பெண் தலைவர் அப்படின்னு 2 கேட்டகரி படிப்போம், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். 1917ஆம் ஆண்டு நடந்த இந்திய தேசிய காங்கிரஸோட கொல்கத்தா மாநாடு, இந்த கொல்கத்தா மாநாட்டில் முதல் பெண் தலைவராக இருந்திருப்பாங்க. சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஹோம் ரூல் மூமெண்ட்டு இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு இவங்க டக்குன்னு ஞாபகம் வந்துருவாங்க. அண்ட் அது யார் அப்படின்ட்டுனா திருமதி அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். ஸோ இந்தியா எ நேஷன் என்ற புத்தகத்தை எழுதினவங்க திருமதி அன்னி பெசன்ட் அம்மையார். ஐஎன்சியோட முதல் பெண் தலைவராக இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்திய தேசிய காங்கிரஸோட எந்த மாநாட்டுக்கு அவங்க தலைமை தாங்கினாங்க அப்படின்ட்டுனா 1917 மாநாடு. 1917 மாநாடு எப்போ நடந்தது, இது எங்கே நடந்தது அப்படின்னா கொல்கத்தா. ஸோ இது மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸையும் சேர்த்து படித்து வச்சுக்கணும். அதுதான் இன்னும் பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2வது கேள்வி, நீதி கட்சி துவங்கப்பட்ட நாள். இந்த ரிலேட்டடாக நம்ம நிறைய படிக்கலாம், அவ்வளோ இருக்குது நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரொம்ப பர்டிகுலராக எந்த நாள்னு கேட்டுட்டாங்க. நம்ம இந்த கேள்வியில் எந்த நாள் அதான் கேட்டிருக்கோம். ஆண்டிலிருந்து போனோன்னா 1916ஆம் ஆண்டு நீதி கட்சி தொடங்கப்படுது. 3 மிக முக்கியமான நபர்கள் பற்றி படிப்பீங்க. அதில் திரு நடேச முதலியார் அப்படின்னு அவர் பேர் படிப்போம். அதுபோல் டிஎம் நாயர் அப்படின்னு அவர் பேர் படிப்போம். அது இல்லாமல் தியாகராய செட்டி தியாகராயர் அவர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தியாகராயர், இது மாதிரியான நபர்கள் பேரெல்லாம் படிப்போம். இப்போ இங்கிருந்து 1916 1944 தந்தை பெரியார் அவர்களால் திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் மாறுது, திராவிடர் கழகம் மாறுது. இந்த திராவிடர் கழகத்திலிருந்து 1949 அறிஞர் அண்ணா பிரிஞ்சு போயிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு திமுகன்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சி சார்ந்து தான் முதல்வராக இருக்கார். ஸோ இந்த கட்சி 1949 உருவாகுது. இதிலிருந்து 1972 ஏடிஎம்கே அப்படின்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பிரியுது. ஸோ இதுபோல் அடுத்தடுத்து அந்த கட்சிகளின் வரலாறு எப்படி மாறிப்போச்சு அப்படிங்கிறதெல்லாம் படிப்போம் அடுத்தடுத்து. இதில் இந்த 1916 உருவாக்கப்பட்ட இந்த சங்கம் நடத்தின 3 மிக முக்கியமான பேப்பர் இருக்குது, நியூஸ் பேப்பர், செய்தித்தாள்கள் இருக்குது. அதில் ஒரு ஆங்கில செய்தித்தாளோட பேர் ஜஸ்டிஸ், அதுபோல் திராவிடன் அப்படின்னு ஒரு செய்தித்தாளும், அதுபோல் ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு ஒரு செய்தித்தாளும் நடத்துவாங்க. இதில் பர்டிகுலராக இந்த ஆங்கில செய்தித்தாளான ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு பேர் அதோட தமிழாக்கமாக தான் நீதி கட்சி அப்படிங்கிற பெயரெல்லாம் வரும். சரி, 1916 1916 1944 திராவிடர் கழகம் பேர் மாறுது. அங்கிருந்து 1949 திமுக உருவாகுது. திமுகலேருந்து பிரிஞ்சு அஇஅதிமுக உருவாகுது. ஸோ இது மாதிரிலாம் அடுத்தடுத்து பயணிக்கும். இதில் இந்த 1916 நீதி கட்சி தொடங்கப்பட்ட நாள் அப்படின்னா நவம்பர் 20 1916. ரிலேட் பண்ணிக்கணும், எல்லா பாயிண்ட்ஸையும் சேர்த்து வச்சு படிச்சிடணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 1916க்கு முன்னாடியே இங்கே சில சங்கங்கள் இருந்ததாக நம்ம படிப்போம். ஸோ அதில் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். சரி, ஓகே டன். அடுத்து பிராசி, அதாவது பார்சி அப்படின்னு படிப்போம். அந்த இயக்கத்தை தொடங்கியவர் யார்? டைரக்ட் கொஸ்டின் இது. இதற்கு நம்ம நேரடியாக ஆன்சர் போயிடலாம். உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட என்ன ஆன்சராக இருக்கும் என்னன்னு யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பாருங்கள். ஸோ இதற்கான பதில் விடை ஹாஜி ஷரியத் அவர் தான் இந்த பார்சி இயக்கத்தை தொடங்குறார். அதுபோல் அடுத்து பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் தலைமையில் நடந்த கிளர்ச்சி எது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கிளர்ச்சி. நிறைய நம்ம படிப்போம், ஆனால் கூட ஐஎன்எம் ரிலேட்டடாக படிக்கும்போது இந்த ட்ரைபல் பழங்குடியினர் கிளர்ச்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். பழங்குடியினர் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி படிப்போம். அதில் ஒரு சில முக்கியமான கிளர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துட்டா கோல் அப்படிங்கிற பழங்குடியினரோட கிளர்ச்சி படிப்போம். அதுதான் சிங்கராய் மற்றும் பிங்கராய் அவர்கள் பண்ணுவாங்க 1831.
அதுபோல் சாந்தால் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினரோட கிளர்ச்சி பற்றி படிப்போம். புத்தகத்தில் இருக்கும் 1855 சாந்தால் கிளர்ச்சி. அதுபோல் முண்டா அப்படிங்கிற முண்டா கிளர்ச்சி படிப்போம். முண்டா கிளர்ச்சி வந்து 1899 1900 வரைக்கும் இந்த ஆண்டுகளில் நடக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இப்போ நம்ம படித்த கேள்விக்கு கோல் கிளர்ச்சிங்கிறது பதில். இந்தியாவின் 2வது பெண் குடியரசுத் தலைவரான திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து சாந்தால் அப்படிங்கிற ட்ரைபை சார்ந்தவங்க. அதுபோல் இந்தியாவின் பழங்குடியினரின் தந்தை அப்படின்னு அறியப்படுற திரு பிர்சா முண்டா அவர்கள் வந்து இந்த முண்டா அப்படிங்கிற ட்ரைபை சார்ந்தவர். ஸோ திரு பிர்சா முண்டா அவர்கள் தான் இந்திய பழங்குடிகளின் தந்தைன்னு அறியப்படுறாரு. இவரோட பிறந்த நாள் வந்து பழங்குடியினர் தினமாக கொண்டாடப்படுது. அந்த பிறந்த நாள் என்னைக்குன்னு சொல்லி தேடி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் சாந்தால் கிளர்ச்சி சொல்லியிருந்தோம் 1855. சாந்தால் கிளர்ச்சி வந்து சாந்தால் ட்ரைபு, சாந்தால் பழங்குடியினர் பண்ணுறாங்க. சாந்தால் பழங்குடியினர்லேருந்து தான் இப்போதைய 2வது பெண் குடியரசுத் தலைவர். நல்லா கவனிச்சுக்கிறீங்கன்னு இருக்கேன். பழங்குடியினர்லேருந்து முதல் குடியரசுத் தலைவர். அதே வந்து பெண் அப்படின்னு எடுத்துட்டா 2வது, பழங்குடியினர் அப்படின்னு எடுத்துட்டா முதல் பழங்குடியினர். அப்போ முதல் பெண் யார்? பிரதீபா தேவி சிங் பட்டேல் அப்படிங்கிறவங்க முதல் பெண் குடியரசுத் தலைவர். இவங்க வந்து அதாவது திரௌபதி முர்மு அவர்கள் வந்து அவங்க வந்து 2வது பெண் குடியரசு தலைவர். பெண்கள் வரிசையில் 2வது பெண், பழங்குடியினர் வரிசையில் முதல் பழங்குடியினர். அவங்க இந்த சாந்தால் பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க. முண்டாங்கிற ட்ரைபோட அந்த புரட்சி ஆண்டு வந்து 1899 1900 வரைக்கும். இந்த ட்ரைப்லேருந்து வந்தவர் தான் பிர்சா முண்டா. அவருடைய பிறந்த நாள் தான் பழங்குடியினர் தினமாக கொண்டாடப்படுது. இந்திய பழங்குடியினர்களின் தந்தையாகவும் திரு பிர்சா முண்டா அவர்கள் அறியப்படுறார். இங்கே சொல்லியிருந்தோம் பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் தலைமையிலான அந்த கிளர்ச்சி வந்து எதில் நடந்தது அப்படின்ட்டுனா கோல் பழங்குடியினரில் 1831 நடந்ததுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ பதில் என்ன அப்படின்ட்டுனா கோல் கிளர்ச்சி. ஆண்டும் சொல்லியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கணும், 1831. சரி, அடுத்து நேரு அறிக்கை மாற்றாக 14 அம்ச தீர்மானத்தை வெளியிட்டவர் யார்? நேரு அறிக்கை அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. எந்த நேரு? ஜவஹர்லால் நேரு அவர்களா இல்லை அவரின் தந்தை மோத்திலால் நேருவாங்கிறதே முதல்ல இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஸ்டின். அதுபோல் வந்து 14 அம்ச கோரிக்கை வெளியிட்டவர் யார் அப்படின்னா 14 அம்ச கோரிக்கை வெளியிட்டவர் யாருன்னு யோசிச்சு பாருங்கள். ஐயனம் ஓரளவாவது படிச்சிருந்தீங்க அப்படின்ட்டுனா இந்த இடத்துல என்ன பதில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஏதாவது யோசிக்கிற மாதிரி இருந்தால் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட என்ன ஆன்சராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டைரெக்டாக ஆன்சருக்கு போகலாம். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து திரு முகமது அலி ஜின்னா அவர்கள். ஸோ அப்போ முகமது அலி ஜின்னா அவர்கள் தான் அந்த 14 அம்ச கோரிக்கையை வெளியிடுறாரு. ஸோ இந்த நேரு அறிக்கை, நேரு ரிப்போர்ட், அது ரிலேட்டடாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. 1927 போல் இந்த சைமன் கமிஷன் அப்படின்னு ஒன்று வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பதில் சொல்கிறது, அதற்கு முன்னாடி இருந்தே இந்தியர்களுக்கு வந்து இந்த அரசியலமைப்பு எழுதுறதுல பெருசாக நாலேஜ் இல்லை, அது மாதிரியான சில விமர்சனங்கள் எல்லாம் இருந்தால் கூட பர்டிகுலராக இந்த சைமன் கமிஷன் வரும்போது தான் அது சார்ந்து வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஒன்று வருது. அதனால தான் 1928 நேரு அறிக்கை வந்து தயாராகும். அண்ட் இந்த நேரு அறிக்கையை தயார் பண்ணுறவர் யார் அப்படின்ட்டுனா திரு மோத்திலால் நேரு அவர்கள். அவர் வந்து ஜவஹர்லால் நேருவின் தந்தை. மோத்திலால் நேரு அவர்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாரு. அதில் ஜவஹர்லால் நேருவும் உறுப்பினராக இருப்பார். அந்த கமிட்டி, நேரு ரிப்போர்ட்டை உருவாக்கின அந்த கமிட்டியில் ஜவஹர்லால் நேருவும் உறுப்பினராக இருப்பார். ஆனால் நேரு அறிக்கை அப்படிங்கிறது யார் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு டைரக்ட் கொஸ்டினை கேட்டால் நேரு அறிக்கை அப்படிங்கிறது வந்து மோத்திலால் நேரு தான் உருவாக்குனார். இவர் வந்து ஜவஹர்லால் நேருவின் தந்தை 1928. அதற்கு மாற்றாக நான் ஒரு 14 அம்ச தீர்மானத்தை வந்து வெளியிடுறேன் அப்படின்னு வெளியிட்டவர் யார் அப்படின்ட்டுனா திரு முகமது அலி ஜின்னா அவர்கள் வெளியிடுறார். சரி, ஓகேடன். ரோசாப்பூதுரை என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதுவுமே ஒரு நல்ல ஒரு கேள்வி. அதாவது இதற்கு பதில் நேரடியாக சொல்லிடலாம். இவர் வந்து ஒரு கேரளாக்காரரு. வைக்கம் போராட்டத்தோட பெருசாக தொடர்புபடுத்தப்பட்டிருப்போம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர். மதுரை மக்கள் தான் இவர் வந்து ரோசாப்பூதுரை அப்படின்னு அழைப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு கம்யூனல் ப்ராப்ளமில் அவங்களுக்காக இவர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதோட அந்த வெளிப்பாடாக அந்த மாதிரி வந்து அழைக்கப்படுவார். அண்ட் இவர் பேர் வந்து ஜார்ஜ் ஜோசப். இவர் பேர் வந்து ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். இவர் வந்து ஒரு கிறிஸ்துவர். வைக்கம் போராட்டம் வந்து ஆலய உள்நுழைவு போராட்டம். பர்டிகுலராக அந்த போராட்டத்தப்போ இவர் தலைமை இருக்கிறதுல மகாத்மா காந்தி வந்து நீங்கள் தலைமை ஏற்றா இதாக இருக்கும், அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு
மேபி ஒரு ஒரு ஹிந்து லீடர் வந்து தலைமையேற்றா சரியாக இருக்கும் அப்படின்னு மகாத்மா காந்தி ஒரு லெட்டரில் சொன்னதாக வந்து சொல்லுவாங்க. இவரும் மகாத்மா காந்தி அவர்களுக்கு லெட்டரெல்லாம் எழுதியிருப்பார். இவர் வந்து அதாவது மார்ச் 30, 1924 மார்ச் 30, 1924 வைக்கம் போராட்டம் வந்து நடக்கும், அந்த ஆலய உள்நுழைவு போராட்டம். இவர் அதில் நிறைய லீடர்ஸ் ஆல்ரெடி இருப்பாங்க, அவங்கெல்லாம் அரெஸ்ட் ஆக அடுத்தடுத்த லீடர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் ஜார்ஜ் ஜோசப் அவர்களும் ஒரு டைமில் தலைமை ஏற்பார். ஆனால் அவருமே அரெஸ்ட் ஆகிடுவார் அரௌண்ட் ஏப்ரல், அதாவது அந்த அதுலேருந்து ஒரு மாதம், அந்த ஒரு 10-20 டேஸ்க்குள்ளே ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் வந்து அரெஸ்ட் ஆகிடுறாரு. மகாத்மா காந்தி அவர்களுக்கும் இவர் எழுதியிருப்பார், இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடிய இந்த சத்தியாகிரகம் நான் வைலன்ஸில் பண்ணக்கூடிய இந்த போராட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்குது, ஆனால் தலைவர்கள் அரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னா பிரச்சனையாகும், அதனால் நீங்கள் வந்து தலைவர்களை அனுப்புங்க அந்த மாதிரி வந்து எழுதியிருப்பார். அதுபோல் பக்கத்தில், அதாவது நம்ம இந்த சென்னை பக்கத்தில் மெட்ராஸ் சைடில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்களுக்கும் எழுதியிருப்பார். அப்படி தான் தந்தை பெரியார் அவர்களுக்கு வந்து ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் வந்து அழைப்பு கொடுக்குறாரு. அதன் பிறகு ஐஎன்சியோட, இந்திய தேசிய காங்கிரஸோடலாம் டிஸ்கஸ் பண்ணி பெரியார் வந்து வைக்கம் போராட்டத்திற்கு நுழைகிறார். இவர் 1924 உள்ளே வந்துடுவார். அந்த ஏப்ரல் மாதம் போலவே வந்துடுவார். மார்ச்சில் போராட்டம் தொடங்கும், ஏப்ரல் போல் வந்துடுவார். அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 18 மாதத்திற்கு மேலே போராட்டம் நடக்கும். அதில் பெரியார் அவர்களும் வந்து ஒரு 2 முறை வந்து சிறைச்சாலையெல்லாம் போயிருப்பார். ஸோ அதையெல்லாம் தாண்டி வைக்கம் போராட்டம் வெற்றி. அதன் பிறகு பெரியார் வந்து வைக்கம் வீரராக அறியப்பட்டார். இந்த கதைகள் நமக்கு தெரியும். இவர் அதன் பிறகு மகாத்மா காந்தியோட சில முரண்பாடெல்லாம் ஏற்பட்டதாக சொல்லுவாங்க, அந்த போராட்டத்தும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அதன் பிறகு இவர் வந்து கேரளாவிலேருந்து மதுரைக்கு வந்துடுறாரு. மதுரையில் தான் வாழ்வார். இறுதியாக மருதியில் தான், மதுரை இப்போ அந்த சைடில் தான் இறந்தும் போவார். அங்கே அவரோட கடைசி வரைக்குமே அங்கே இருப்பார். அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனல் ப்ராப்ளம் ரிலேட்டடாக இவர் வந்து மக்களுக்கு ஆதரவாக இது பண்ணுறதுனால அங்கே மதுரையில் இருக்கவங்க தான் இவர் என்னென்னு அழைப்பாங்க அப்படின்ட்டுனா ரோசாப்பூ துரை அப்படின்னு அழைப்பாங்க. அதோட பொருள் என்னென்னா, அந்த தலைவர்களில் இவர் வந்து ரோஜாப்பூ மாதிரி, ரோஸ் அமாங் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து ரோசாப்பூ துரை அப்படின்னு அழைப்பாங்க. இவர் இறந்த பிறகு மதுரையில் வந்து திரு கக்கன் அவர்கள் வந்து 1966 போல் இவருக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க மதுரையில். 1938 போல் இவர் வந்து இறந்திருப்பார். அதன் பிறகு தான் அவருக்கு வந்து ஸ்டாச்சுலாம் வைக்கிறோம். இப்போது மதுரையில் வந்து அவருக்கான அந்த ஒரு ஸ்டாச்சு, அந்த இது வந்து உண்டு, ரோசாப்பூ துரை. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஜார்ஜ் ஜோசப். தமிழ்நாடு அரசு கேரளா அரசும் சேர்ந்து கூட வைக்கம் போராட்டம் நடந்த அந்த இடத்துல கூட அந்த சிலை வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய இருக்குது இதில் படிக்கிறதுக்கு, கவனமாக வந்து இது பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே டன். அடுத்த கேள்விக்கு போகலாம். ரோசாப்பூ துரை என்று அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோசப். வைக்கமில் அவரோட முக்கியத்துவம் பற்றி சொல்லியிருந்தோம். வைக்கம் எந்த ஆண்டுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? 1924. இதுவே நிறைய முறை கேள்வியில் கேட்டிருக்காங்க. அதில் வந்து இவர் பெரியாருக்கு அழைப்பு எடுக்கிறாரு. ராஜாஜி அது மாதிரியான தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு எடுப்பார். பெரியார் வந்து அங்கே ரீச் ஆகுறாரு. அதன் பிறகு அது 18 மாதங்களுக்கு மேலே போராட்டம் எல்லாம் நடக்கும். அதில் வந்து பெரியார் கூட சிறைப்படுத்தப்பட்டதாக தான் சொல்லுவாங்க. அவரும் சிறைப்படுத்தப்படுறாரு. அதன் பிறகு அது வெற்றி அடையும் போராட்டம் வந்து. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி போகலாம். முஸ்லீம் லீக் கட்சியின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? முஸ்லீம் லீக் கட்சியின் டைரக்ட் கொஸ்டின். முஸ்லீம் லீக் கட்சியின் சென்னை கிளையை நிறுவியவர் வந்து யாகூப் ஹசான். இவர் வந்து அந்த முஸ்லீம் லீக் கட்சி உருவாகும் போதும் ஒரு முக்கியமான உறுப்பினராக இருந்திருப்பார். சென்னை கிளையும் இவர் வந்து நிறுவுறார். தந்தை பெரியார் பிறந்த ஆண்டு ஒரு ரொம்ப டைரெக்டான கொஸ்டின். இதில் வந்து ஒரு ஷார்ட்கட் கூட இருக்கும். அதாவது இவர் 79 1879 பிறப்பார். டேட்டுமே ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 17 பிறந்திருப்பார். அறிஞர் அண்ணா வந்து செப்டம்பர் 15 பிறந்திருப்பார். அறிஞர் அண்ணா செப்டம்பர் 15 பிறக்கிறாரு. பெரியார் வந்து அறிஞர் அண்ணா செப்டம்பர் 15, பெரியார் வந்து செப்டம்பர் 17. பெரியார் பிறந்த தினத்தை நம்ம ஊரில் வந்து பர்டிகுலராக தமிழ்நாட்டில் நம்ம என்னவா அறிவிச்சிருக்கோங்கிறது வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினத்தை நம்ம வந்து என்னவா அறிவிச்சிருக்கோம். அதுபோல் வந்து வள்ளலார் அவர்களோட பிறந்த தினம் என்னவா அறிவிக்கிறோம். அது மாதிரி காமராஜர் அவரோட பிறந்த தினம் என்னவா அறிவிக்கிறோம். இது மாதிரி தலைவர்களின் பிறந்த தினத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் என்னவா அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ தட் அது நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவர் வந்து பெரியார் வந்து 1879, மகாத்மா காந்தி வந்து 1869, நேரு அவர்கள் வந்து 1889, அறிஞர் அண்ணா வந்து 1909. இது எல்லாம் அந்த ஆண்டு வந்து நீங்கள் நல்லா கிளியராக இது பண்ணிக்கலாம். மகாத்மா காந்தி அவர்கள் வந்து 1869 டேட் உங்களுக்கு மறக்காது. அக்டோபர் 2 பிறந்திருப்பார். அறிஞர் அண்ணாக்கு டேட் சொல்லிட்டோம், செப்டம்பர் 15.
நேரு அவர்கள் வந்து நவம்பர் 14 குழந்தைகள் தினம், இதுவும் மறக்காது. பெரியார் வந்து செப்டம்பர் 17. ஸோ நவம்பர் 14 1889 நேரு அவர்கள் வந்து பிறக்கிறாரு. 69 மகாத்மா காந்தி அவர்கள் வந்து பிறக்கிறாரு. அதுபோல் 1879 பெரியார், 89 நேரு, 1909 அறிஞர் அண்ணா செப்டம்பர் 15, பெரியார் வந்து செப்டம்பர் 17. செப்டம்பர் 17 தமிழ்நாட்டில் என்னவோ அறிவிக்கப்பட்டுச்சு. அம்பேத்கர் அவர்களோட அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட பிறந்தநாள். ஏன்னா நீங்கள் சமூக நீதி தினம் அப்படின்னு ஒன்றும், இன்னொன்று வந்து சமத்துவ தினம் அப்படின்னு ஒன்றும் படிப்போம். இது கன்ஃபியூஸ் ஆகும். எது வந்து சமூக நீதி தினம், எது வந்து சமத்துவ தினம். அதனால் ரெண்டையும் தெளிவாக வந்து படிச்சுக்கணும். பெரியார் அவர்களின் பிறந்தநாளை நம்ம என்னவா கொண்டாடுறோம், அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் என்ன, இது ரெண்டில் எது வந்து பெரியாரோட பிறந்தநாள், எது வந்து அண்ணல் அம்பேத்கரோட பிறந்தநாள், இதுதான் இங்கே கேள்வி. அதுபோல் இதர மற்ற தலைவர்களும் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும், யார் யாரெல்லாம் இது பண்ணோன்ட்டு. ஐயா காமராஜர் அவர்கள் வந்து பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாள். அதுபோல் வந்து தனிப்பெரும் கருணை தினம், அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு படிப்போம் இல்லையா, அந்த தனிப்பெரும் கருணை தினம், அது மாதிரியான விஷயங்கள் அதையும் சேர்த்து வந்து படித்து வச்சுக்கணும். சரி, ஓகே, முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பிரிட்டிஷ் அரசு பொதுப்பணியாளர் தேர்வாணையம் என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு. பிரிட்டிஷ் அமைப்பு வந்து பொதுப்பணியாளர் தேர்வாணையம் என்ற அமைப்பை இந்தியாவில் நிறுவிய ஆண்டு என்ற அமைப்பை இந்தியாவில் நிறுவிய ஆண்டு தான் நம்ம வந்து இதில் கொஸ்டின். இந்த அமைப்பை இந்தியாவில் நிறுவிய ஆண்டு, இது டைரக்ட் கொஸ்டின், 1926. நம்ம ஒரு சில கேள்விகளில் அந்த முரண் வந்து வெளிப்படும். மேபி வந்து கமெண்ட்ஸில் பார்த்தாலே தெரியும், அது வந்து ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா சொல்லியிருப்பாங்க. அது காரணம் என்னென்னா, புக்கில் ஒரு ஆன்சரும் விச் இஸ் கூகுள் பண்ணால் ஒரு ஆன்சரும் வர மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம அதை ரெண்டையுமே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டோம். பொதுப்பணியாளர் தேர்வாணையம் பொறுத்தவரையில் லீ கமிஷன் தான் வந்து பரிந்துரை கொடுப்பாங்க. அதாவது இந்திய அரசு சட்டங்கள்னு வரும். அதுபோல் மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்லாம் இருக்கும். 1919 அது சார்ந்த தீர்வு கொண்டு வரதா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் லீ கமிஷன்லாம் உருவாக்கி 1923 லீ கமிஷன்லாம் உருவாக்கி அதன் பிறகு 26 இந்தியாவில் வந்து ஒரு பொதுப்பணியாளர் தேர்வாணையம் வந்து ஏற்படுத்தப்படும். அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு வந்து அது எப்படி மாறுச்சு என்ன, அதெல்லாம் நம்ம வந்து படிப்போம். 23 லீ கமிஷன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம். இந்த லீ ஆணையம் அதுக்கு அதோட பரிந்துரை. அதுக்கப்புறம் 26, இதெல்லாம் புத்தகத்தில் மட்டும் 29ன்னு கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 1859 காஞ்சிபுரத்தில் பிறந்த சீர்திருத்தவாதியார். 59 உங்களுக்கு அந்த இது புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். 1869 மகாத்மா காந்தி, 1879 தந்தை பெரியார், 1889 ஜவஹர்லால் நேரு அவர்கள், 1909 அறிஞர் அண்ணா. இப்போ என்ன கேட்குறோம், 1859 காஞ்சிபுரத்தில் பிறந்த சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு கேட்குறோம். 1859 காஞ்சிபுரத்தில் பிறந்த சீர்திருத்தவாதி அவர் வந்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து நிறைய முக்கியமான இது பண்ணியிருப்பார். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வட்டமேஜை மாநாட்டில் அண்ணல் அம்பேத்கரோடு சேர்ந்து இவரும் கலந்துருப்பார். வட்டமேஜை மாநாட்டை தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் கலந்துக்கிட்டாரு, அண்ணல் அம்பேத்கரோடு சேர்ந்து கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுல யாருன்னு கேள்வி கேட்பாங்க டைரெக்டாக. இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் ஆதி திராவிட மகாஜன சங்கம் அப்படின்னு சொல்லி 1893 உருவாக்கியிருப்பார். அதுபோல் வந்து திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டம் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இவருக்கு கொடுத்துருப்பாங்க. திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்ட்டுனா பிரிட்டிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து இவருக்கு அந்த பட்டம் கொடுக்குறாங்க. பட்டத்தோட பேர் என்னதுங்க, திவான் பகதூர். இவர் வந்து ஆதி திராவிட மகாஜன சங்கம் அப்படின்னு ஒன்று 1893 உருவாக்கியிருப்பார். வட்டமேசை மாநாடு வந்து அட்டன் பண்ணியிருப்பார் அண்ணல் அம்பேத்கரோட சேர்ந்து. இது மாதிரிலாம் அவர் சார்ந்த டேட்டா வந்து சொல்லுவாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுபோல் அடுத்து மத்திய கண்காணிப்பு ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. சிவிசின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இந்த சிவிசி பொறுத்த வரைக்கும் இப்போ இதற்கு பதில் பார்த்துடலாம், 2003. ஸோ இப்போ இந்த சிவிசி பொறுத்தவரையில் இல்லை சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் பொறுத்தவரையில் கே சந்தானம் அவரோட பரிந்துரை அடிப்படையிலேயே, கே சந்தானம் கமிட்டி அப்படின்னு படிப்போம், சந்தானம் குழு பரிந்துரை அடிப்படையில் 1963 உருவாக்கப்படும். அதாவது பரிந்துரை 63, 64 உருவாக்கப்படும். அதன் பிறகு சட்ட அந்தஸ்து, அதாவது ஸ்டாச்சுவரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சட்ட அந்தஸ்து கொடுக்கப்பட்ட ஆண்டு தான் வந்து 2003. 2003 சட்ட அந்தஸ்து கொடுக்கப்படுது. 1964 உருவாக்கப்படுது. எந்த குழுவின் பரிந்துரை அப்படின்னா சந்தானம் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்படுது. 2003 சட்ட அந்தஸ்து வழங்கப்படுது. 2003 சட்ட அந்தஸ்து வழங்கப்படுது. இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்ட்டுனா,
பதவிக்காலம் இந்த சிவிசி, அதாவது மத்திய கண்காணிப்பு ஆணையம், ஊழலை தடுக்கிறது தான் வேலை. இப்போ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 4/65. எது முன்னாடி வருதோ அது, அதாவது 4 ஆண்டுகள் பணிபுரியலாம். அதுக்குள்ளே 65 வயசு ஆயிடுச்சுனாலும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது. ஸோ நித்தூர் ஸ்ரீனிவாச ராவ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் முதல்ல இந்த ஊழல் தடுப்பு ஆணைய தலைவராக இருப்பார். நித்தூர் ஸ்ரீனிவாச ராவ் அப்படின்னு ஒருத்தர். ஸோ இப்போ சிவிசியோட தலைவர் யார், தற்போது யார் தலைவராக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தேடி எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். முதல் தலைவராக இருந்தவர் நித்தூர் ஸ்ரீனிவாச ராவ். 4 வருஷம் அல்லது 65 வருஷம், எப்போதுமே 5 வருஷம் தான் படித்து பழகியிருப்போம். ஆனால் இவர் மட்டும் 4 வருஷம் இவருக்கு டென்யூர் அல்லது 65 வயசு பதவிக்காலம் படித்தோம். சட்ட அந்தஸ்து எப்போ வருது அப்படின்ட்டுனா 2003 ஆண்டு தான் அந்த சட்ட அந்தஸ்து கொடுக்குறாங்க. அதற்கு முன்னாடி அமைக்க சொல்லி பரிந்துரைத்தவர் யாருன்னா திரு கே சந்தானம் ஆணையம், சந்தானம் கமிட்டி. எந்த ஆண்டு அமைக்கிறாங்க அப்படின்ட்டுனா 1964. ஸோ இப்போ மத்திய கண்காணிப்பு ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு தான் நம்ம கேட்குறோம். சட்டம் எப்போ இயற்றப்பட்டுச்சு, சட்டம் வந்ததுக்கு பிறகு தான் சட்ட அந்தஸ்து பெற்றதாக மாறுது. சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டுன்னு தான் கேட்குறோம். சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னதுங்க, 2003. மாநகராட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? டைரக்ட் கொஸ்டின். மாநகராட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மேயர். இல்லையா, மாநகராட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மேயர். இதில் ஒரு துணை கேள்வி கூட நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் மாநகராட்சிகளின் எண்ணிக்கை என்ன, மாநகராட்சிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை மேபி நீங்கள் 25, 21 பழைய டேட்டா. இப்போ கூட புதுசாக ஒரு சில மாநகராட்சிகள் அறிவிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணி பார்த்து, செக் பண்ணி பார்த்து, இப்போ விக்கிபீடியாவில் தெரிஞ்சிங்கன்னா 25 தான் கிடைக்கும். அதனால் அதன் பிறகு ஏதாவது மாநகராட்சி அறிவிச்சிருக்குமா இல்லையா, அதையெல்லாம் ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு அந்த மாநகராட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கி எத்தனை இருக்குது, எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்தியாவின் முதல் மாநகராட்சி அப்படின்னு ஒரு மாநகராட்சியை படிப்போம். தமிழ்நாடு இல்லை, இந்தியாவின் முதல் மாநகராட்சி. இந்தியாவின் முதல் மாநகராட்சி எது? அந்த இந்தியாவின் முதல் மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு, இந்தியாவின் முதல் மாநகராட்சி எந்த நகரம், ஃபஸ்ட்டு அது கேள்வி. அதுக்கடுத்து அந்த இந்தியாவின் முதல் மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு, பர்டிகுலராக அந்த தினம் அதோடு சேர்த்து படிச்சிடணும். அந்த ஊருக்கான தினமாக, அந்த முதல் மாநகராட்சின்னு ஒரு ஊரை சொல்லுவோம்ல, அந்த ஊருக்கான தினத்தை அந்த மாநகராட்சி அறிவிக்கப்பட்ட தினமாக நம்ம கொண்டாடுறோம். சரி, ஓகே, டன். அடுத்து போகலாம். அடுத்து, ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவர் பார்வைக்கு சமர்ப்பிக்க ஆளுநருக்கு அந்த அதிகாரம் வழங்கக்கூடிய விதி எது அப்படின்னா விதி 201, ஆர்டிகல் 201. அதாவது இப்போது இதில் ஒரு சில முக்கியமான சரத்துகள் இருக்குது. குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் போடலாம் அல்லது ஒப்புதல் போடாமல் இருக்கலாம். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 111. ஆர்டிகல் 111 குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தல் அல்லது வீட்டோ அதிகாரம் அப்படின்னு சொல்லப்படுற நிராகரிப்பு அதிகாரம், சஸ்பென்சிவ் திருப்பி அனுப்புறது அல்லது மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணுங்கன்றது இந்த சஸ்பென்சிவ், அல்லது நம்ம பாக்கெட் வீட்டோ அப்படின்னு படிப்போம். அது இல்லாமல் குவாலிஃபைடு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறது, இது இல்லை இந்தியாவில். அதுபோல் சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னு படிப்போம். அப்படியும் இல்லை அப்படின்ட்டுனா, அதாவது இவர் திருப்பி அனுப்புறது, சஸ்பெண்ட் பண்ணாருன்னா திருப்பி அனுப்புறது, பதிலே சொல்லாமல் வச்சுக்கிட்டாரு அப்படின்ட்டுனா பாக்கெட் வீட்டோ. அதே கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதன் பேர் நம்ம அப்சல்யூட் வீட்டோன்னு சொல்லுவோம். இப்போ முழுமையான நிராகரிப்பு, திரும்ப ஒரு முறை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு திரும்பவும் இது பண்ண சொன்னால், இது பதில் சொல்லாமல் இருந்தால் பாக்கெட் வீட்டோ. குவாலிஃபைடு வீட்டோ இந்தியாவுக்கு கிடையாது. அப்போ இதே மாதிரியான அதிகாரம் ஆளுநருக்கும் உண்டு, இதே மாதிரியான அதிகாரம் ஆளுநருக்கும் உண்டு. ஆனால் ஆளுநருக்கு மசோதாவுக்கு கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் ஆர்டிகல் 200 கொடுக்குது. 201 கையெழுத்து போடுறது அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதை பற்றி பேசுது. இப்போது 200வது ஆர்டிக்கலை ஒரு மசோதாவுக்கு கையெழுத்து இட்டு அந்த கையெழுத்து மூலமாக அந்த மசோதா செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைன்னா அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பிக்கலாம். அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பிக்கலாம். அப்படி குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பிக்கிறத பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் 201. ஸோ இதில் இந்த கண்டிஷனை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு மசோதா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மசோதா முதல்ல என்ன பண்ணுது அப்படின்ட்டுனா, சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஏதாவது மக்களின் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய அவைக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்டையோ அல்லது ஆளுநர்கிட்டையோ வரும். இப்போ குடியரசுத் தலைவர் சைன் பண்ணார்னா அது சட்டமாயிடும். சைன் பண்ணிட்டார் அப்படின்னா சட்டமாயிடும். சைன் பண்ண மாட்டேன்னு நிராகரித்தார்னா
அது வந்து சட்டமாகாமலும் போயிடலாம், இல்லை திரும்ப மறுபடியும் பாராளுமன்றத்திற்கு போய் மறுபடியும் குடியரசுத் தலைவருக்கு வரலாம். மறுபடியும் குடியரசுத் தலைவருக்கு வந்தால், அதாவது முறை வரும்போது நிராகரிச்சிடுறாரு, அது மறுபடியும் பாராளுமன்றத்திற்கு போய் பாராளுமன்றத்திலிருந்து மறுபடியும் திரும்ப வருது அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டுனா கண்டிப்பாக கையெழுத்திட்டு தான் ஆகணும். அதே மாதிரி அப்படியே ஆளுநருக்கு வரும். ஆளுநருக்கும் வரும்போது ஆளுநர் வந்து இந்த மாதிரி சட்டமன்றத்திலேருந்து ஒரு மசோதா வருது, அந்த மசோதாவை ஆளுநர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்ட்டுனா கையெழுத்திடலாம். கையெழுத்திட்டாரு அப்படின்ட்டுனா சைன் பண்ணாருன்னா அது வந்து சட்டமாக மாறும். ஒருவேளை அவர் கையெழுத்து இடலை அப்படின்ட்டுனா என்ன மாதிரியான வீட்டோ பயன்படுத்துகிறாருன்னு இருக்கு. அதில் ஒன்று வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறது. முதல்ல வந்து நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிடலாம், அப்சல்யூட்டு. ரெண்டாவது வந்து சஸ்பென்சிவ் வீட்டோன்னு சொல்லப்படுற அந்த மசோதாவை திருப்பி அனுப்புதல். திருப்பி அனுப்பி சட்டமன்றம் வந்து மறுபடி அந்த மசோதாவை நிறைவேற்றி அனுப்புனாங்கன்னா இந்த முறை ஆளுநர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். குடியரசுத் தலைவர் பார்வைக்கு மறுபடியும் அனுப்ப முடியாது. சஸ்பென்சிவ் வீட்டோ பயன்படுத்தினா மட்டும் சட்டமன்றத்திற்கு போய் திரும்ப ஆளுநர்கிட்ட வந்தால் மறுபடியும் கையெழுத்து போட்டே ஆகணும். அதை தான் இந்த முறை கேஸ் ஒன்று இருந்தது, அதில் வந்து உச்சநீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக சொல்லிடுறாங்க. அதுபோல் பாக்கெட் வீட்டோ அப்படின்னு ஒன்று கையெழுத்தே போடாமல் பதிலும் சொல்லாமல் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, இது சரியில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டும் சொன்னாங்க. குவாலிஃபைடு வீட்டோ யாருக்குமே இல்லை, குடியரசுத் தலைவருக்கும் இல்லை, ஆளுநருக்கும் இல்லை. ஸோ இது புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன். இப்போது குடியரசுத் தலைவர் கையெழுத்திடக்கூடிய ஆர்டிக்கல் பற்றி பேசுகிறது என்ன அப்படின்னா 111. ஆளுநர் கையெழுத்திடக்கூடிய ஆர்டிக்கல் பற்றி பேசுகிறது அப்படின்னா 200. ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் அப்படின்னா 201. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவர் பார்வைக்கு ஆளுநர் சமர்ப்பிக்க என்ன விதி அப்படின்னா 211. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுபோல் அடுத்தது வந்து நம்ம என்ன படிக்கிறோம், அடுத்த கேள்வி என்ன அப்படின்ட்டுனா இந்தியாவின் தேசிய பறவையாக மயில் தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் தேசிய பறவையாக மயில் தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு வந்து 1963. ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து 1964 மரணித்துறாரு. அதற்கு முன்னாடி சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, 63. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் இந்தி பிரதியை எழுதியவர். இதெல்லாம் வந்து ரொம்ப டைரக்ட் கொஸ்டின், புக்கில் இருக்கும், ஸ்கூல் புக்கில் இருக்கும், ஒரு டேபிளேஷன் மாதிரி. அதனால் அதையும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். இதற்கான ஆன்சர் வந்து வசந்த் கிருஷ்ண வைத்தியா. இதிலே நீங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பை ஆங்கிலத்தில் எழுதியவர். அதுபோல் இந்திய அரசியலமைப்பை டெக்கரேஷன் சொல்லப்படுற அந்த அலங்காரங்கள் பண்ணி வச்சவர் யார், அலங்காரம் பண்ணவர் யார், ஆங்கிலத்தில் எழுதினவர் யார், அதுபோல் இந்தியில் எழுதினவர் யார், இதெல்லாம் தான் நம்ம நல்லா படித்து வச்சுக்க வேண்டிய கேள்வி. இந்தியில் எழுதியவர் யார், இங்கே ஆன்சர் பார்த்துட்டோம், வசந்த் கிருஷ்ண வைத்தியா. அதுபோல் ஆங்கிலத்திலையும் எழுதினவரும், அப்புறம் அந்த டெக்கரேட் பண்ணவங்க, அலங்கரித்து வைத்தவர்கள் யாருங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேசிய வாக்காளர் தினம் எப்போது இது பண்ணப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 26 குடியரசு தினம். ஒரு நாள் முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் உருவாக்குவாங்க, ஜனவரி 25. அதனால் அந்த எலெக்ஷன் கமிஷன் உருவான தினத்தை சரியாக கொண்டாடணுங்கிறதுக்காக 25 வந்து வாக்காளர் தினமாக அறியப்படுது. வருஷம் வாக்காளர் தினம். இந்த வாக்களிக்கிறதோட முக்கியத்துவத்தை பற்றிலாம் நம்ம பேசுவோம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னா பயிர் காப்பீட்டு திட்டம். அப்போ பயிர் வந்து ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னால், இயற்கை பேரிடர்னால் அழிந்து போனால் அதை காப்பாற்றுறதுக்காக வந்த திட்டம் தான் ஃபசல் பீமா யோஜனா. 2016 வரும் இல்லையா? ஆமாம், 2016 வந்து இந்த திட்டம் தொடங்கப்படுது. அடுத்து தேசிய ஊரக வாழ்வாதார இயக்க திட்டத்திற்கு நிதி வழங்கும் சர்வதேச அமைப்பு எதுனா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமு. நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், NRLM அப்படின்னு படிப்போம் ஆங்கிலத்தில். இதோட மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்ட்டுனா சுய வேலைவாய்ப்பை உருவாக்குறது. கிராமத்தில் வந்து சுய வேலைவாய்ப்பை வந்து உருவாக்குறது. அது இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டுனா அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சங்கங்கள் வந்து உருவாக்குறது. ஸோ அந்த ஸ்கீம் தான் நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் இல்லையா, தேசிய ஊரக வாழ்வாதார இயக்க திட்டம். இதில் என்ன கேட்டிருக்கோம், யார் நிதி வழங்குறாங்க, மத்திய அரசு, அது இல்லாமல் உலக வங்கி. ஸோ அப்போ இங்கே என்ன பதில் சொல்கிறோம், உலக வங்கி. மத்திய அரசு மாநில அரசு வந்து 60:40 ஷேர் பண்ணிப்பாங்க. அது இல்லாமல் உலக வங்கி வந்து கடன் கொடுத்துருக்கு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு, டைரக்ட் கொஸ்டின், அப்படியே ஆன்சர் பார்த்தலாம், 1990. அதுபோல் அடுத்தது 2 மொழிக் கொள்கையை அறிஞர் அண்ணா இல்லையா, 2 மொழிக் கொள்கையை அறிஞர் அண்ணா வந்து அரசாங்கம் வெளியிட்ட நாள் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட யோசிச்சு பாருங்கள் எப்போவா இருக்கும் என்னன்ட்டு. அதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் வந்து என்னதுங்க, ஜனவரி 23, 1968. 1969 வந்து அறிஞர் அண்ணாவோட மரணம். 1962 ஒரு எலெக்ஷன் நடக்கும் தமிழ்நாட்டில். இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு அப்போதைய சிஎம்மான திரு கு காமராஜ் அவர்கள் இல்லையா, தமிழில் வந்து கு காமராஜ்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் திரு கே காமராஜ் அவர்கள் வந்து தன்னோட பதவியை ராஜினாமா ரிசைன் பண்ணிவிட்டு அந்த சிஎம் அப்படிங்கிற அந்த சீட்டில் வந்து
பக்தவாச்சலம் அப்படின்னு ஒருத்தரை உட்கார வைக்கிறார் இல்லையா. பக்தவாச்சலம் அப்படின்னு ஒருத்தரை உட்கார வச்சுட்டு அந்த இவர் வந்து அந்த சீட்டை பக்தவாச்சலம் அவர்கள்ட்ட கொடுத்துட்டு இவர் வந்து டெல்லி போயிடுவார். நேரு அவர்கள் வந்து வர சொல்லியிருப்பார், காங்கிரஸை இந்தியா ஃபுல்லாக வலுப்படுத்தலான்னு சொல்லி காமராஜர் அவர்கள் வந்து டெல்லி போயிடுறாரு. பக்தவாச்சலம் அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் சிஎம் ஆயிடுவார். அதில் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அது சார்ந்த தீக்குளிப்பு, அது சார்ந்த துப்பாக்கிச்சூடு எல்லாமே நடக்கும். 1967 5 வருஷம் கழித்து மறுபடி எலெக்ஷன் வருது. 62 ஒரு எலெக்ஷனு, அதுக்கப்புறம் 67 எலெக்ஷன். இந்த 62 எலெக்ஷனில் ஜெயிச்ச திரு காமராஜ் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு டெல்லிக்கு போயிட்டார் இல்லையா. இங்கே வந்து பக்தவாச்சலங்கிறவரை சிஎம்மாக அமர வச்சிட்டார். இந்த டைமில் நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோட அடுத்த கட்ட விளைவு, அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்து அன்னைக்கு வந்து ஐஎன்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கட்சி. ஏன்னா இந்தியாவில் அறியப்பட்ட எல்லா பெரும் தலைவர்களும் இருந்த ஒரு கட்சி. அந்த கட்சியோட ஆட்சியவே தூக்கிட்டு அறிஞர் அண்ணா டிஎம்கே பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வருவாங்க. ஆனால் 2 வருஷத்தில் அறிஞர் அண்ணா வந்து இறந்து போடுவார். 1969 அவருக்கு வந்து வாயில் அந்த த்ரோட் கேன்சர், அதாவது தொண்டை புற்றுநோய் வந்துடும். நிறைய புயலை பயன்படுத்துவார், தொண்டை புற்றுநோய் வந்துடும், இறந்து போடுவார். அதற்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சிஎம் இருப்பார். அப்புறம் 1972 ஏடிஎம்கேன்னு தனியாக பிரிஞ்சு போவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1977 எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுவார். 10 வருஷம் 1987 வரைக்கும் அவர் தான் சிஎம்மாக இருப்பார். 77லேருந்து 87 வரைக்கும் அவர் தான் வந்து சிஎம்மாக இருக்கார். ஸோ இந்த மாதிரியான மூமெண்ட்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப கலைஞர் வருவார், அப்புறம் ஜெயலலிதா வருவாங்க. இந்த ஸ்டோரியெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் கதை. இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இப்போ 2 மொழி கொள்கை அப்படிங்கிறது அறிஞர் அண்ணா எப்போ கொண்டு வர்றாரு அப்படின்னா ஜனவரி 23, 1968. அப்போ அவர் தான் தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருக்கார். இதுக்கு தான் அந்த கதையை சொல்லியிருந்தோம். 1967 எலெக்ஷன் நடந்து ஜெயிச்சு வந்துடுவார். 1969 அறிஞர் அண்ணா மரணித்துறாரு. இந்த டைம் கேப்புக்குள்ளே தான் அவர் வந்து உயிரோடு இருக்கார். அதில் 1968 ஜனவரி 23 2 மொழி கொள்கையை அறிவிச்சிடுறாரு. அடுத்து ஈரோடு மாவட்டத்தின் வனப்பரப்பளவு. ஸ்கூல் புக் கொஸ்டின் டைரெக்டாக, அதனால் இது பண்ணுறதா மாறி இருந்தால் கூட புக்கில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால் புக்கில் இருக்க ஆன்சரே கொடுத்துருக்கோம். அதற்கு வந்து 2295 சதுர கிலோமீட்டர். அதுபோல் கொண்டக்கடலை உற்பத்தியில் மாநிலத்தில் முதலிடம் வகிக்கும் மாநாடு. இந்த அக்ரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கரண்ட் அஃபேர்ஸோடு வச்சு தான் நம்ம வந்து இதற்கு பதில் எழுத முடியும். புத்தகத்தில் என்ன இருக்குன்ற ஆன்சர் தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். புத்தகத்தின் அடிப்படையில் இங்கே வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் தான் முதலிடத்தில் இருக்குது. அவ்வளோ தமிழ்நாட்டில் உள்ள நீர்த்தேக்கங்களின் எண்ணிக்கை, இதுவுமே டைரக்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் உள்ள நீர்த்தேக்கங்களின் எண்ணிக்கை வந்து 81. அதுபோல் அடுத்து அமராவதி அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? அமராவதி அணை வந்து அமராவதி அப்படிங்கிற நதியின் குறுக்கே உள்ளது. அமராவதி அப்படிங்கிற நதியின் குறுக்கே உள்ளது. மாவட்டம் வந்து திருப்பூர். மாவட்டம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. சரி, ஓகே டன். இது ப்ராப்பராக கவனிச்சிக்கணும். எந்த ஆண்டு இந்த அமராவதி அணை வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுலேருந்தே சில முக்கியமான கேள்விகள் வந்து இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. சரி, ஓகே டன். அமராவதி அணை வந்து எந்த ஆண்டு தொடங்கப்படுது அப்படின்னா 1957. 1957. அப்போ 1957னா யார் சிஎம் அப்படின்ட்டுனா திரு காமராஜ் அவர்கள் தான், ஐயா காமராஜர் அவர்கள் தான் சிஎம்மாக இருந்திருப்பார். அவர் தான் அணையை திறந்து வைப்பார். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்னா, அவர் வந்து ஐயா காமராஜர் அவர்கள் வந்து சிஎம்மாக இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட 9 அணைகளுக்கு மேலே திறந்து வச்சுருப்பார். அதில் ஒரு லிஸ்ட்டாக நான் சொல்கிறேன், பொறுமையாக நீங்கள் வந்து எடுத்து படித்து பாருங்கள். அதில் ஒன்று வந்து அமராவதி அணை, இன்னொன்று வந்து ஆழியாறு ப்ராஜெக்ட். அதுக்கு அடுத்ததில் வந்து மூன்றாவது மணிமுத்தாறு. அடுத்து 4வது வந்து வைகை. அதுக்கு அடுத்ததில் 5ல் கீழ்பவானி. அடுத்ததில் கிருஷ்ணகிரி அணை. அது இல்லாமல் சாத்தனூர் அணை, அதுக்கப்புறம் வீடூர் அணை, இது மாதிரியான அணையெல்லாம் இருக்கும். 1955 அவர் வந்து சிஎம்மாக இருக்கும்போது, ஐயா காமராஜர் அவர்கள் வந்து சிஎம்மாக இருக்கும்போது கேரளா பக்கம் வந்து மலம்புழா அப்படிங்கிற ஒரு ஊர்லேயும் ஒரு அணை கட்டியிருப்பார். அது வந்து நம்ம படிச்சிருப்போம். 1956 மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பு கொள்கையில்
சென்னை மாகாணத்திலிருந்து கர்நாடகா அதுபோல் வந்து கேரளாலாம் பிரிஞ்சிருது. முன்னாடியே வந்து ஆந்திரா வந்து போராட்டம் பண்ணி பிரிஞ்சிடறாங்க. ஸோ அப்போது கேரளா ஒருங்கிணைந்த சென்னை மாகாணமாக இருக்கும்போது 1955 கேரளாவில் கூட ஒரு அணை கட்டியிருப்பார். அது பிறகு இன்னமும் அது வந்து செயல்பாட்டில் இருக்குது அப்படின்லாம் நம்ம வந்து படிப்போம். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போதைக்கு அமராவதி அணை வந்து அமராவதி ஆற்றின் குறுக்க கட்டப்பட்டிருக்கு. 1957 இந்த அணை வந்து கட்டுறாங்க. ஐயா காமராஜர் அவர்கள் தான் இந்த அணை வந்து திறந்து வைக்கிறார். அவரோட காலத்தில் கட்டப்பட்டது. நிறமற்ற மனமற்ற சுவையற்ற வாயு எது? அடுத்த கேள்வி டைரக்ட் கொஸ்டின். நைட்ரஜன் இல்லையா, அப்படியே மனப்படத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டைஹைட்ரஜன் மோனாக்சைடு இல்லையா என்று அழைக்கப்பட்டு அது காமனான இது என்னென்னா ஸோ H2O டைஹைட்ரஜன் மோனாக்சைடு, ஒரு ஆக்சிஜன் டைஹைட்ரஜன். ஸோ அப்போ இதற்கான பொதுப்பெயர் என்ன அப்படின்ட்டுனா நீர், வாட்டர். சரி, ஓகே டன். அடுத்து பார்க்கின் என்ற முதல் நெகிழியை உருவாக்கியவர். இந்த முதல் நெகிழி வந்து பதில் பார்த்துடலாம். முதல் நெகிழி வந்து எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்கிஸ் அவர் தான் உருவாக்குறாரு. இந்த முதல் நெகிழி உருவாக்கப்படுற ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1855 போலவே உருவாயிருது. பார்க்கின்ஸ், PARKESINE பார்க்கின்ஸ் அவர் தான் வந்து உருவாக்குறாரு. அதனால் அதற்கு பேரே வந்து நம்ம வந்து பார்க்கிசன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அது புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன். சரி, ஓகே. அடுத்து அம்பாசங்கர் ஆணையம் அமைக்கப்பட்டதன் நோக்கம். இது வந்து இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு படிப்போம். பிற்படுத்தப்பட்டோர் பிசி ரிலேட்டடாக எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்ன அதை பற்றி ஏஐஏடிஎம்கே கவர்மெண்ட், அதாவது திரு எம்ஜிஆர் அவர்களோட கவர்மெண்ட் வந்து 1983 இங்கே கமிட்டி அமைச்சிருப்பாங்க. ஏற்கனவே சொன்னேன் 1977 1987 மரணிக்கிற வரைக்கும் அவர் தான் தமிழ்நாட்டின் சிஎம்மாக இருந்திருப்பார். ஸோ அப்போ 83 அப்படின்னு வந்ததுன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து இந்த கமிட்டியை அமைக்கிறார். பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டவர், அதாவது எம்பிசி அண்ட் டிஎன்சி, டீநோட்டிஃபைடு கிளப், மோஸ்ட் பேக்வர்டு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் டிஎன்சி. இந்த கம்யூனிட்டி ரிலேட்டடாக எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன எப்படி ரிசர்வேஷனை கொடுக்கலாம், இதையெல்லாம் பார்த்து சொல்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் அம்பாசங்கர் கமிட்டி. இடஒதுக்கீடு குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டது. யாரோட இடஒதுக்கீடு அப்படின்ட்டுனா பேக்வர்டு கிளாஸ். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டும் சொல்லிட்டோம் 1983. தமிழ்நாட்டிலிருந்து அமைக்கப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டவருக்கான அந்த ஆணையம் வந்து என்ன, எந்த ஆண்டு, அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் அடுத்து தமிழ்நாடு அரசு எந்த ஆண்டு முதல் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட்டு அதை கடைபிடித்து வருகிறது அப்படின்னா ஒரு நல்ல கொஸ்டின். இதுவும் 1971 அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். 1971. அதுபோல் அடுத்து திருக்குறளை தமிழ்மாதின் இனிய உயர்நிலை என்று கூறியவர் யார் அப்படின்னா திருக்குறளை தமிழ்மாதின் இனிய உயர்நிலை என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். சரி, ஓகே டன். நான் இப்போ இந்த 30 கேள்வி ஒரு முறை படிச்சிட்றேன், ப்ராப்பராக வந்து கவனிங்க. நிறைய துணை கேள்விகள் அது சார்ந்த கதைகள் எல்லாம் பேசியிருக்கோம், முழுமையாக உள்வாங்கிக்கோங்க, கவனம். ஸோ 25வது நாளுக்கான 30 கேள்விகள். இந்தியா எ நேஷன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். அதுபோல் அடுத்த கேள்வி, நீதி கட்சி துவங்கப்பட்ட நாள் எது? நவம்பர் 20, 1916. பாரசி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஹாஜி உசரியத். பிரதாய், பிந்த்ராய் மற்றும் சிங்கராய் தலைமையில் நடந்த கிளர்ச்சி எது? கோல் கிளர்ச்சி. அதுபோல் நேரு அறிக்கைக்கு மாற்றாக 14ஆம் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார்? முகமது அலி ஜின்னா. அதுபோல் ரோசாப்பூ துரை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்றனா ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். அதுபோல் முஸ்லீம் லீக் கட்சியின் சென்னை கிளையை நிறுவியவர் யார் அப்படின்றனா யாக்கூப் ஹசான். தந்தை பெரியார் பிறந்த ஆண்டு 1879. ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் 1859 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட்கட்டில் திரு இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அந்த ஆண்டில் பிறந்திருக்கார். பிரிட்டிஷ் அரசு இந்தி பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தை இந்தியாவில் அமைக்க நிறுவி அந்த ஆண்டு எது அப்படின்னா 1926. ஸ்கூல் புத்தகத்தில் 29 கொடுத்துருக்கு, கவனமாக படிச்சுக்கணும். அதுபோல் 1859ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் பிறந்த சீர்திருத்தவாதி யார் அப்படின்றனா திரு இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். சரி, ஓகே. அதுபோல் அடுத்து மத்திய கண்காணிப்பு ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2003. மாநகராட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மேயர். அதுபோல் அடுத்து ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவர் பார்வைக்கு சமர்ப்பிக்க ஆளுநர் பயன்படுத்தும் விதி எது அப்படின்னா விதி 201. கையெழுத்திடுறது வந்து 200, குடியரசுத் தலைவர் கையெழுத்திடுறது 111. அதுபோல் இந்தியாவின் தேசிய பறவையாக மயில் தேர்வு செய்யப்பட்டது 1963. அதுபோல் இந்திய அரசியலமைப்பின் இந்தி பிரதியை எழுதியவர் வந்து வசந்த் கிருஷ்ண வைத்தியா. ஆங்கில பிரதியை யார் எழுதினாங்க, அதுக்கு டெக்கரேஷன் அலங்காரங்கள் யார் பண்ணாங்க,
இது எல்லாத்தையுமே கூட ஒரு முறை வந்து நீங்கள் அதை வந்து கமெண்ட் பண்ணலாம். தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 26 குடியரசு தினம். அதற்கு ஒரு நாள் முன்னாடி ஜனவரி 25 இந்த தேசிய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்படுது. ஸோ அந்த அந்த கான்செப்டில் வச்சு வாக்காளர் தினம் வந்து ஜனவரி 25 நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதுபோல் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஃபசல் பீமா அப்படின்ட்டுனா பயிர் காப்பீட்டு திட்டம். அது எப்போ தொடங்கப்படுது? 2016. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்திற்கு நிதி வழங்கும் சர்வதேச அமைப்பு எது அப்படின்ட்டுனா உலக வங்கி வந்து நிதி வழங்குறாங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது 1990. 2 மொழிக் கொள்கையை அண்ணாதுரை அவர்கள் வந்து அறிமுகம் செய்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜனவரி 23, 1968. ஜனவரி 23, 1968. அதுபோல் அடுத்து ஈரோடு மாவட்டத்தின் வனப்பரப்பளவு. புக்கில் இருக்க கொஸ்டின் டைரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா அடிச்சிருக்கலாம். 2295. கொண்டைக்கடலை உற்பத்தியில் மாநிலத்தில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது அப்படின்றனா கோயம்புத்தூர் மாவட்டம். தமிழ்நாட்டில் உள்ள நீர்த்தேக்கங்களின் எண்ணிக்கை 81. அமராவதி அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்ட்டுனா அமராவதி நதி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கணும். ஐயா காமராஜர் அவர்கள் வந்து சிஎம்மாக இருக்கும்போது என்னென்ன அணைகள்லாம் கட்டினாருன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று பார்த்துருந்தோம். குறிப்பாக அமராவதி அணை வந்து 1957 திறந்து வைக்கப்படுது. 1957 திறந்து வைக்கப்படுது. வேறு என்னென்ன அணைகள்லாம் வந்து அவர் கட்டினார் அப்படின்ட்டுனா அமராவதி அணை, ஆழியார் அணை, கீழ்பவானி, மணிமுத்தாறு, வைகை, கிருஷ்ணகிரி, சாத்தனூர், இது மாதிரியான அணைகள் எல்லாமே வந்து ஐயா காமராஜர் அவர்கள் கட்டினது. அப்போ 1955 கேரளா தமிழ்நாட்டோடு இருந்தபோது மலம்புலா அப்படிங்கிற இடத்துலையும் கட்டியிருப்பார். பிறகு அந்த பகுதி வந்து 56 மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பு கொள்கையில் வந்து கேரளாக்குள்ளே போயிருக்கும். சரி, அடுத்து நிறமற்ற மனமற்ற சுவையற்ற வாயு வந்து நைட்ரஜன். டைஹைட்ரஜன் மோனாக்சைடு என்பதை பொது பெயரில் எப்படி அழைக்கிறோன்னா H2O, நீர்னு அழைக்கிறோம். பார்க்கிசன் என்ற முதல் நெகிழியை உருவாக்கியவர் வந்து பார்க்கிசன், அவர் தான் எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்கிசன். அதுபோல் அம்பாசங்கர் ஆணையம் அமைக்கப்பட்டதன் நோக்கம், இது வந்து செகண்ட் கம்யூனிட்டிஸ், அதாவது இந்த பிசி ரிலேட்டடாக பிற்படுத்தப்பட்டோர் ரிலேட்டடாக ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட 2வது ஆணையம் தான் வந்து அம்பாசங்கர் கமிட்டி. அப்போ முதல் ஆணையம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். 2வது ஆணையத்தை அமைக்கிறவர் வந்து திரு எம்ஜிஆர். 1983 அவர் வந்து இந்த கமிட்டியை வந்து அமைக்கிறார். அடுத்தது தமிழக அரசு 1971 ஆண்டு முதல் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட்டு எந்த ஆண்டு முதல் கடைபிடித்து வருகிறதுனா அது வந்து 71 முதல் கணக்கிடுறதும் கடைபிடிக்கிறது 71. திருக்குறளை தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று கூறியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சரி, ஓகேடன். ஸோ இதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த 25 நாள் ஜிஎஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 50 நாள் வந்து இதில், அதாவது தமிழில் வந்து பொது அறிவில் வந்து நம்ம வந்து 25 நாளும், தமிழில் வந்து 50 நாளும் தொடர்ச்சியாக நம்ம வந்து வீடியோ பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஜிஎஸ் மட்டும் நேற்று வராமல் இருந்திருக்கும், அப்புறம் இன்றைக்கி வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கவனமாக வந்து அந்த நம்பர்ஸ்லாம் பார்த்து எத்தனை வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு என்ன ஏதுன்னு எல்லாம் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தமிழில் வந்து மொத்தம் 50 நாளுக்கான வீடியோ பண்ணியிருக்கோம். 100 நாளுக்கான கொஸ்டின்ஸும் நீங்கள் முன்கூட்டியே வாங்கிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ₹799 பே பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் 7358910548. இந்த நம்பருக்கே பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கே வந்து நீங்கள் வந்து ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து ₹599 யூனிட் 6க்கான புத்தகம் 3635 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாகவும் அந்த புத்தகத்தையும் நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். அது வந்து 599. இந்த புத்தகம் வந்து 799. இதில் வந்து புது சிலபஸ் அடிப்படையில் தமிழுக்கான எல்லா விதமான அந்த டீட்டெயில்ஸும் நம்ம வந்து அதில் எடுத்து ஃபுல்லாக கம்பைல் பண்ணியிருக்கோம். சரி, ஓகேடன். இந்த நாளில் வந்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக உழைப்பை போட்டு எவ்வளோ வந்து உங்களால் வந்து நல்லா வந்து பாசிட்டிவாக ஒரு மாதிரி உழைச்சி வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உழைப்பை போட்டு நான் ரொம்ப பாசிட்டிவான ஒரு அவுட்புட் ஒன்று வந்து கொண்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் அதிக உழைப்பை போட்டுட்டா அது வந்து 6 மாதம் 3 மாதம் கழித்து பார்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு அதிகப்படியான ஒரு உழைப்பை கொடுத்த மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கும். அதற்கு மிக முக்கியமான ஒரு கீ ஃபேக்டரே வந்து அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அந்தந்த வேலையை அந்த டெய்லி வேலையை அந்தந்த நாள் டெய்லி முடிச்சிடணும். அதுதான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகேடன், பார்ப்போம். தொடர்ந்து வந்து படிப்போம். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டடா.